கடந்த 2 வருஷங்களா நான் நிறைய சவாலை சந்திச்சிருக்கிறேன். என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. இப்போ அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் படத்தில் நடித்து ஹீரோவா அறிமுகமானாங்க. வணிக ரீதியாக வெற்றி பெறல அப்படின்னாலும் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழல ஆடை வடிவமைப்பாளர் ஜெயகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவில் ரங்கராஜ் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த புகாரில் சொல்லியிருந்தாங்க. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் அடுத்து பல வீடியோக்களையும் போஸ்டுகளையும் போட்டு தள்ளினாங்க கிருஷ்ணா. ரங்கராஜும் அதை தடுக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச அத்தனையுமே பண்ணினாங்க. ஆனால் அவரால் அதை தடுக்க முடியலை. ஒரு கட்டத்தில் விசாரணைக்கு முதல் மனைவி ஸ்ருதி கூட ஆஜரான அவங்க பிறந்திருக்கிற குழந்தை என்னோட தான் அப்படிங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட்டில் நிரூபித்தா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்ருதியை பலருமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்ருதி மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால தான் ஆண்கள் எந்த தவறையும் செய்ய துணிச்சலோடு இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் முதல் மனைவி பண்ணினது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்களுமே எழுந்துச்சு. ஆனால் ஸ்ருதியை பொறுத்தவரை தன்னோட கணவரை பாதுகாக்கிறது அவருக்கு அரணா நிற்கிறது அப்படின்னு முடிவோடு இருந்தாங்க. கடைசியாக எப்படியோ டிஎன்ஏ டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜ். அதில் அந்த குழந்தை ரங்கராஜுக்கு பிறந்ததா அப்படின்னு உறுதியாகிடுச்சு. இத்தனை கால போராட்டத்தில் தமக்கு சாதகமான முடிவு வந்து நினைச்சு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருந்தாங்க ஜாய். அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள், சினிமா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்க்கையுமே தெரிவிச்சாங்க. இப்படி நீண்ட கால இழுபறிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குது. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2 வருஷங்கள்ல நான் நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கேன். யார் சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கு ரங்கராஜ் மட்டும்தான் காரணம். நம்மளோட மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த பேட்டி இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.